மாண்புமிகு நிதி அமைச்சருக்கான 4வது பரிந்துரை என்னவென்றால் விர்ச்சுவல் டிஜிட்டல் சொத்துக்களை ஒரு சொத்து வகையாக சட்டபூர்வமாக்க வேண்டும் என்பதாகும். இந்தியாவில் தற்போது டிஃபாக்டோ சட்டபூர்வமான வரி விதிப்பு உள்ளது. அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் சொத்துக்கள், எனவே கிரிப்டோ கரன்சி, ஸ்டேபிள் காயின் போன்றவை. ஏனெனில் அவற்றை வாங்கி விற்கும் போது லாபம் ஏற்பட்டால் 30% நிலையான வருமான வரி விதிக்கப்படுகிறது மற்றும் 1% பரிவர்த்தனை வரி. அதாவது தன் சொத்தை விற்கும் நபர் அதை அரசுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் அவை இன்னும் ஒரு சொத்து வகையாக அங்கீகரிக்கப்படவில்லை. VDS அதாவது வர்ச்சுவல் டிஜிட்டல் சொத்துக்கள், இவை ஒரு சொத்து வகையாக அங்கீகாரம் பெறவில்லை. இதனால் தனிப்பட்ட உரிமம் வழங்கும் சட்டம் இல்லை, தெளிவான நுகர்வோர் அல்லது முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டமும் இல்லை. ML சட்டம், அதாவது பணம் சுத்திகரிப்பு தடுப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகள் இந்த சொத்து வகைக்கு இல்லை. மேலும் இங்கு வெளிப்படையான சட்ட வகைப்படுத்தலும் இல்லை. இதன் விளைவாக 4.8 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துகளில் உள்ள வர்த்தகம் வெளிநாடுகளுக்கு நகர்ந்து விட்டது. இந்த வர்த்தகம் இந்தியாவை விட்டு வெளியேறி துபாய், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிற நாடுகளில் நடைபெறுகிறது. அதை இந்தியர்கள் தான் செய்கிறார்கள். இரண்டாவது நிகழ்ந்தது என்னவென்றால், இந்தியாவின் கிரிப்டோ வர்த்தக அளவின் 73% 2025 நிதியாண்டில் வெளிநாட்டு பரிமாற்ற நிலையங்களுக்கு நகர்ந்து விட்டது. மேலும் நடந்தது என்னவென்றால், 180 மெய்நிகர் டிஜிட்டல் சொத்து ஸ்டார்ட் அப்புகள் துபாய் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நகர்ந்துள்ளன. இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள 12 கோடி மக்கள் இந்த மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், கிரிப்டோ, RWA அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட், ஸ்டேபிள் காயின் ஆகியவற்றில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு செய்து வருகின்றனர். நிச்சயமாக நாம் இந்தியாவில் கம்ப்ளைண்ட்ஸை அமல்படுத்த வேண்டும், அதை கடுமையாக ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆனால் அதை நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் இது நடந்தால் அரசின் பொருளாதாரத்தில் 15 முதல் 20 ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதிகரிக்கும். அவர்களுக்கு அந்த அளவு வரி கிடைக்கும். அதே சமயம் நான் அரசுக்கு சொல்ல விரும்புகிறேன், தற்போது நாம் இந்த மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்களை சட்டபூர்வமானவை போல வரி விதிக்கிறோம், ஆனால் அவற்றை சட்டவிரோதமானவை போல ஒழுங்குபடுத்துகிறோம். என் பரிந்துரை என்னவென்றால், இதை கடுமையாக ஒழுங்குபடுத்துங்கள். இந்த சூழலை பாதுகாப்பு வேலியால் சுற்றி வையுங்கள். AML வழிகாட்டுதல்களை, அதாவது பணம் கழிவை தடுக்கும் சட்டங்களை மேலும் வலுப்படுத்துங்கள். தடை என்பது பாதுகாப்பல்ல, ஒழுங்குமுறைப்படுத்துதலே பாதுகாப்பு. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.